நிறைய பேர் பரஸ்பர வரி அப்படிங்கிறத பதிலடி வரி அப்படின்னே சொல்றாங்க சார். இருக்கட்டுமே, ம். நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் அதுதானே. நீங்கள் வரி போடலைன்னா நான் போட மாட்டேன். ம். ஸோ த பால் இஸ் இன் யோர் கோர்ட். எங்கள் கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் கார் வாங்குறீங்கன்னா 70% வரி போடுது இந்தியா. இப்போ உங்ககிட்ட இருந்து நாங்கள் வந்து உதிரி பாகங்களோ அல்லது வேறு நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம், அதை வாங்கும்பொழுது நாங்கள் 70% வரி விதிப்போம். ஒன்று அமெரிக்கா சொல்கிற வரியை நம்ம கட்டணும், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வரியை குறைக்கணும். ஆமாம், அது நம்ம வந்து நிறையா நான் படிக்கிறதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு $28 பில்லியன் வரிகளை குறைக்கக்கூடிய ஒரு செயலில் நாம் அவர்களோடு சேர்ந்து ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. நாம் அவங்களோட பண்ணுற வர்த்தகத்தினுடைய மொத்த அளவு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட $130 பில்லியன் அளவுக்கு நம்ம வர்த்தகம் பண்ணுறோம். அதில் அவர்கள்கிட்டேருந்து அவர்கள் வந்து நமக்கு 54 பில்லியன் அதிகமாக நம்மளோட அவர்கள் செலவு செய்கிறாங்க. நம்ம நாட்டில் இருந்து அவர்கள் பொருட்களை வாங்குறதில்ல. நாம் வந்து அவ்வளோ வாங்கிறது கிடையாது. ஸோ நாம் 130 பில்லியன் அளவுக்கு அவர்களோட வர்த்தகம் பண்ணுறோம். அவர்கள் 130 + 54 அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அவங்க இன்னும் ஒரு 54 பில்லியன் அதிகமாக நமக்கு செலவு பண்ணுறாங்க. அதை முதல்ல நேர் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். அப்புறம் சமமான ஈக்குவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்கிறார். சமமான போட்டியாக இருக்கணும். நீங்கள் வந்து பல மானியங்கள் தரீங்க உங்கள் ஆட்களுக்கு, இந்த மாதிரி வரி விதிக்கிறீங்க, நாங்கள் வந்து உங்களோட போட்டி போட முடியாதபடி எங்களுடைய கைகளை கட்டி போடுகிறீர்கள். டாரிஃப் கிங்குன்னு சொல்கிறார் நம்மளை. நம்மளை மட்டும் இல்லை, மெக்சிகோவில் வந்து கிட்டத்தட்ட அவர்கள் 800 சில்லற பில்லியன் எல்லை கடந்த வர்த்தகம் நடக்குது அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும். மெக்சிகோ தான் அவர் அதிகமாக வர்த்தகம் செய்யக்கூடிய முதல் நாடு. நம்ம 10வது தான்.